தங்கள் குடும்ப நலனுக்காக தமிழர் நலன்களை அடகு வைத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்ததுதான் திமுகவின் வரலாறு. தமிழகத்தின் நெற்களஞ்சியமான டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் 2011ஆம் ஆண்டு கையெழுத்து போட்டவர் இன்றைய திமுக தலைவர் ஸ்டாலின். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க காரணமாக இருந்தது மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளையை சேர்த்ததுதான். அதை அடிப்படையாக வைத்தே 2014 மே மாதம் 7ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தடை விதித்தது. 1971 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி நமக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழக மீனவர்களின் இன்னலுக்கு வழிவகுத்தது. 1970ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கர்நாடக அரசு ஹேமாவதி அணையை கட்டிக்கொள்ள ஆட்சேபனை என்று கூறினார். அதேபோல் 1971ஆம் ஆண்டு காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கை திரும்பப் பெற்றார். கேரள கம்யூனிஸ்ட் அரசு கொடிய மருத்துவ கழிவுகளை தமிழகத்திற்கு வந்து கொட்டுகிறது. இதை கம்யூனிஸ்டுடன் கூட்டணியில் இருக்கும் திமுக இதுவரை கண்டிக்கவில்லை. மீனவர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து வாரிசுகளுக்காக தமிழக வளங்களை தாரை வார்த்து வளமுடன் வாழும் திமுகவை புறக்கணிப்போம்.